அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்த்தாண்டன் டிவிஷன் பாலூர் படைஸ்தலத்தின் சார்பாக இந்த மீடியா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்திய நன்றி. விசேஷமாய் இந்த இணையதளம் வாயிலாக இந்த ஆராதனை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், வார்த்தைகள் யாவும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் அன்பை இவர்கள் ருசித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண கடவோம். இங்கு வந்திருக்கிற ஆராதனை ஆசீர்வதிக்கணும், தேவ செய்தியை ஆசீர்வதிக்கணும், ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கணும். படைஸ்தலத்தில் இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க தேவனுடைய சமூகத்தில் நாம் மன்றாடுகிறோம். இந்த நாளில் கர்த்தர் கடந்த மாதத்தில் நம்மோடு கூட இருந்த தேவன் இந்த மாதத்தை எங்கள் நமக்கு ஆசீர்வித்து தரும்படியாக தேவனுடைய சமத்தில் ஜெபிக்க கடவோம். மறுபடியுமாக நாம் நம்முடைய படைஸ்தலங்களுக்காக, மாகாணத்தில் பணி செய்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். 29ஆம் நடக்க இருக்கிற கம்பன்ஷன் அதில் பங்கு வருகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அதில் பங்கு வருகிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் அவர்களுக்கு நல்ல சக்தியும் பலத்தையும் கொடுத்து எல்லா பிள்ளைகளும் பங்கு பெற தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு அவர்களுக்கு பதில் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு உறுதுணையாக ஒரு சிறு பல்லவியை நாம் பாடுவோம். தேவே கண்ணோக்கு மேன் என் தீய நெஞ்சை மாற்றுமேன். தேவே கண்ணோக்கு மேன் என் தீய நெஞ்சை மாற்றுமேன். கோவே உம்மை போல என்னை, கோவே உம்மை போல என்னை கோதற்றவனாக்கும் மாசற்று ஜீவிக்க தேவே கண்ணோக்கு மேன் என் தீய நெஞ்சை மாற்றுமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கடந்து போன நாட்கள், நிமிஷங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் பாதுகாத்து ஆண்டவரே இந்த நாளையும் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா.
ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் வாக்குமாறா வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன் ராஜா. வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இதுவரையிலும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ராஜா. ஸ்தோத்திரம். இதுவரையிலும் பாதுகாத்த தெய்வம் ஆண்டவரே, இனியும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் திருச்சபை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருச்சபையிலே கர்த்தருடைய பெரிதான மகிமை ஆண்டவரே வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையிலே ஆண்டவரே அநேக ஜனங்கள் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு என் தேவன் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எல்லா மக்களும் ஆண்டவரே உமது சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ பிரசன்ன நிரம்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவான வழியிலே என் தேவன் ஆண்டவரே நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்திலே முது பலன் பூரணமாய் விளங்கட்டும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதிகள் நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரையும் நீர் ஆண்டவரை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனே உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே உமது சமூகத்தில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் என் தேவன் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்கள் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவமாய் இருக்கிறது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இதன் பலனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆண்டவரே ஆசீர்வதி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய நீதியின் பாதையிலே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவை சுமந்து ஆண்டவரே அந்த திரு ரத்தத்தினால் ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தம் அடைந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் பங்கை அடைந்து கொள்ள என் தேவன் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, திருச்சபையிலே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய நீதியின் கரத்தினால் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப நாட்களில் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே மனம் போன போக்கில் போகாதபடி ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே சோதரம் ஆண்டவரை காத்து நின்று ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை வந்து நிற்க என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாதையிலே செல்லக்கூடாது ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் படுத்துவான் ஆண்டவரே. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு வசனம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கின்ற நேரங்களில் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே நன்றாக படித்து ஆண்டவரே நல்ல வெற்றியை கண்டடையத்தக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் அறிவு புத்தியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சோதரம். இன்னும் வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழங்கால்கள் யாவும் பலப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சோதரம். கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நாங்கள் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும்
ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆண்டவரை அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரை குறைவுள்ளவர்களாய் காணப்படாதபடி விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கப்படுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை இன்னும் ஆண்டவர் அதிகமாய் அறிந்து கொண்டு உமது விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க அப்பா நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சோதரம் இந்த ரட்சணி சேனையின் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாகாணத்தில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலே எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் ஆண்டவரே துன்பங்கள் இருந்தாலும் என் தேவன் அவர்களை ஆண்டவரை அனுதினமும் வழிநடத்தி வருகிற உமது அன்பிற்காக ஸ்தோத்திர ராஜா. இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் நடைபெற போகிற ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கூட்டத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அதை நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தகப்பன் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆண்டவரே சோதரம் ஆண்டவர் உமது கிருபையினால் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நடத்தக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுத்தோமோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபை பாதுகாவல் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே இன்னும் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே கர்த்தாவே சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உமது வருகையின் கடைசி அடையாளங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நடைபெற்று கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே கர்த்தாவே பூமி அதிர்ச்சிகள் நிலநடுக்கங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே என் தேவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் வேண்டுதல்களை என் தேவன் ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரை அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே ஏசப்பா சோதரம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூர் என்று சொன்ன வசனத்தின் மூலம் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காற்றையும் கடலையும் அமர பண்ணின தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு வசனத்தின்படி ஆண்டவரே தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் ஜனங்கள் ஆண்டவரை தத்தளித்துக் கொண்டிருப்பதை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. குற்றம் குறைகள் இருந்தால் மன்னி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே ஆமேன்.
அல்லேலூயா. என்னை இந்த இடத்தில் சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்த்தாண்ட டிவிஷன், பாலூர் படைஸ்தலம். எனது பெயர் எம் ஜான்ஸ்ராணி. எனக்கு 3 பிள்ளைகளும் ஒரு கணவரும். கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக என்னுடைய கணவர் வேலைக்கு போய் கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய கணவரின் இடுப்பு பகுதியில் 3 சின்ன கட்டிகள் போல் காணப்பட்டது. அவர்கள் அந்த கட்டி பெருசாகிவிட்டது. அப்போது ஆண்டவரிடத்தில் அவங்க விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணினாங்கள். கர்த்தாவே, இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார். அதற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மூத்த மகனுக்கு காலில் ஒரு கட்டி, இந்த ஆணிப்புற்று இருந்தது. அப்போது நாங்கள் குலசேகரம் முகாம்பி ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தோம். அப்போது டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த காலில் இருக்க ஆணிப்புற்றை எடுத்து விட வேண்டும், இது அப்படியே இருந்தாச்சுன்னா எல்லா இடமும் பரவும் என்று சொன்னார்கள். அப்போது அங்கு இருந்து எடுத்து விட்டு வெளியே வாரவர்களை பார்த்தபோது எனக்கு அது மிகவும் வேதனையாக காணப்பட்டது. பிளட்டோடு வருகிறார்கள். அப்போ நான் என் மகனுடன் பேசினேன், மகனே, இது நான் உன் கூட இருந்து இந்த காரியத்தை செய்ய முடியாது, எனக்கு இது பார்க்கவும் முடியாது, நம்ம வீட்டுக்கு செல்வோம் என்றாலும் அவன் மறுத்தான். இல்லைம்மா, இருப்போம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த இடத்தில் இருக்க செய்தான். அப்போ நான், இல்லை, நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும் என்று நாங்கள் சொல்லி நாங்கள் என்னுடைய பிள்ளையை கூட்டி விட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்த பிறகு நாங்கள் இந்த நைட்டு ப்ரேயர் பண்ணியதில் என் மகனுடைய காலை நான் கை வைத்து ப்ரேயர் பண்ணினேன். வைத்து அன்னிதினமும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து என் மகனுக்கு அந்த பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதற்காக என் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்க்கையிலே பழைய கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்கள் வந்த நாட்கள் உண்டு. நான் அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள் உண்டு. அப்போது நாங்கள் வீட்டில் நாங்கள் குடும்ப ப்ரேயர் பண்ணுவோம். அந்த குடும்ப ப்ரேயர் பண்ணும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒவ்வொரு வேதத்தை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நாள் கொடுப்பேன். இந்த வேதத்தை வாசியுங்கள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ப்ரேயரை கொடுப்பேன், நீ இந்த ப்ரேயரை இது பண்ணணும். அப்படி நாங்கள் ப்ரேயர் பண்ணி எங்கள் வாழ்க்கையில் தேவன் பலவித அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்படி செய்தார். ஆனால் நாங்கள் இம்மட்டும் எங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய கணவரையும் இந்த நிமிஷம் வரை என் தேவன் எந்தவித ஆபத்துக்களோ சோதனைகளோ வராதபடி தேவன் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார். என்னுடைய 2வது மகன் நம்ம சல்வேஷன் ஆர்மி சர்ச்சைக்கு ஊழியத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அவன் அவருடைய பணியை செய்வதற்காக இந்த இடத்தில் வர வேண்டும். அதற்காக என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய கணவருக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று என்னுடைய சாட்சியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இணையதளம் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை தந்த தேவனை நான் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாய்ப்பை தந்த அருமையான மாகாணத்தின் தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையதளம் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே நிறைவாய் வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லும்படியாக நாம் இருக்கின்றோம். அருமையானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய தலையங்கம் என்னவென்று சொன்னால் விடுதலை, ஃப்ரீடம். இதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இதனுடைய மைய வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களை, நேற்றைய தினத்திலே நாம் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம். இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் முடித்து 80வது ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறது. 79 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்மை, இந்த தேசத்தை ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நம்முடைய தேசத்தை அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். கிபி 16வது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் அவர்கள் வருகைக்கு முன்பதாக போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள் இவர்கள் வணிகம் செய்வதற்காக நம்முடைய நாட்டிற்கு வந்தார்கள். எனவே அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் நம்முடைய தேசத்தை அவர்கள் வணிகம் செய்வதற்காக அவர்கள் வந்து நம்முடைய முழு தேசத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள்.
நம்முடைய இந்திய தேசத்தினுடைய வளங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள். இந்தியாவை சுரண்டினார்கள். இந்தியாவினுடைய எல்லா வளங்களையும் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு கொண்டு சென்றார்கள். மட்டுமல்ல, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள். அடிமைப்படுத்தி அவருடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது. அவர்களுடைய சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய இந்தியர்கள் தள்ளப்பட்டார்கள். கிபி 1857 மே மாதம் 10 இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி உண்டானது. ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த புரட்சியானது தேசம் எங்கிலும் அது ஒரு பெரிய எழுச்சியை அங்கு கொண்டு வந்தது. இந்த புரட்சியின் மூலமாக அநேகர் உயிர் தியாகம், அநேகர் தேசத்திற்காக மரித்தார்கள். அநேக தியாகிகள், அநேகர் ஆங்கிலேயர்கள் மூலமாக தூக்கிலிடப்பட்டார்கள். குண்டிற்கு அவர்கள் இரையானார்கள். இந்த தேசத்திற்காக எத்தனையோ மக்கள் இரத்தம் சிந்தி மரித்தார்கள். மரித்து 1947 ஆகஸ்ட் மாதம் 15 நம்முடைய தேசத்திற்கு அவர்கள் விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் 79 ஆண்டுகளாக நம்முடைய சுதந்திர காற்றை நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் சுதந்திரமாய் நம்ம இந்தியாவில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களை, கர்த்தர் இந்த அழகான ஒரு உலகத்தை அவர் உருவாக்கினார். அவர் உலகத்தை உருவாக்கி மனிதனை அவருடைய சாயலிலே அவர் சிருஷ்டித்தார். மனிதனை அவருடைய சாயலிலே சிருஷ்டித்து ஆதியாகமம் 1 அதனுடைய 27 வசனத்திலே சொல்லப்படுகிறது, மனிதனை அவருடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. சிருஷ்டித்தது மட்டுமல்ல, ஆதியாகமம் 1 அதனுடைய 28 வேத வாக்கியம் சொல்லுகிறது, எல்லா அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. எல்லா சகல அதிகாரத்தையும், உலகத்தை ஆளுகிறதற்கான எல்லா வல்லமையும் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, அவனை ஆண்டு கொண்டு நீ இந்த உலகத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் மனிதனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாய் இந்த உலகத்திலே பாவம் பிறந்தது. பாவத்தினுடைய விளைவாக தேவன் நமக்கு தந்த எல்லா உரிமைகளையும் நாம் இழந்தோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தோம். எல்லா நன்மைகளையும் நாம் இழந்து போனோம். எல்லாம் நம்மை விட்டு பறிபோனது. பறிபோய் இந்த உலகத்திலே நாம் ஒரு சபிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே மாறினோம். அருமையானவர்களை, மட்டுமல்ல, பிசாசுக்கு அடிமையாக்கப்பட்டோம். பிசாசு நம்மை ஆட்கொண்டான். முழு மனு குலத்தையும் பிசாசு ஆட்கொண்டு முழு மனுகுலத்தையும் நரகத்திற்கு பாத்திரவனாய் அவன் கொண்டு சென்று கொண்டிருந்தான். ஆனால் நம்மை உருவாக்கின பிதா அவர் அன்பு நிறைந்த தகப்பன். அவர் அன்புள்ளவர். அவர் அன்பு நிறைந்தவராகவே அவர் இருக்கிறார். எனவே அவர் மனுகுலத்தின் மேல் அன்பு கூர்ந்தபடியினால், அவர் அன்பு செலுத்தினபடினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். யோவான் சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 16 வேத வாக்கியம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே மனுகுலத்தினுடைய விடுதலைக்காக, மனிதனுடைய மீட்பிற்காக பிதா அன்பு கூர்ந்தபடியினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். அவர் அனுப்பி கொடுத்ததன் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உலகத்தினுடைய அத்தனை மனிதனுடைய பாவங்களுக்காக, அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையாகவே விடுதலையின் நாயகராகவே இருக்கிறார். நம்முடைய தேசத்திற்காக எத்தனையோ தியாகிகள் உயிர் கொடுத்தார்கள். உயிரை தேசத்திற்காக கொடுத்தார்கள், தியாகம் செய்தார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்காக
உலகத்தினுடைய மனிதனுக்காக, உலகத்தினுடைய மனுமக்களை மீட்பதற்காக, அவர்களை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் ரத்தம் சிந்தினார். கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக தொங்கி தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி அவர் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு மீட்பை தந்தார். அவர்தான் உலகத்தினுடைய விடுதலை நாயகர். அவர்தான் விடுதலையின் நாயகராகவே இருக்கிறார். அவராலே மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். அவர்தான் விடுதலையின் நாயகராகவே இருக்கிறார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இதோ குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி. எனவே அன்புக்குரியவர்களை, கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருகிறவர், விடுதலையின் நாயகர். அப்படி என்று சொன்னால் அவர் எவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எந்த காரியத்திலிருந்து, எவைகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருகிறார், நமக்கு மீட்பை தருகிறார், மீட்பை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். முதலாவது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையினுடைய அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக, அவருடைய தியாகத்தின் மூலமாக அவர் நமக்கு தருகிற முதலாவது விடுதலை என்னவென்று சொன்னால், அவர் நம்மை பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தையும் அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகின்ற அவர் மீட்பராய், அவர் இரட்சகராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பாவம் என்றால் என்ன? பாவம் என்று பார்க்கும் பொழுது கிரேக்க மொழியிலே ஹமார்டியா என்று சொல்லப்படுகிறது. பாவத்தினுடைய அந்த கிரேக்க மொழியினுடைய அர்த்தம் ஹமார்டியா என்கிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கு தான் தமிழிலே பாவம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஹமார்டியா என்றால் இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அதாவது இயேசுதான் வழி, இயேசுதான் அவர் வழியாக இருக்கிறார். அவராலே மட்டும்தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும், அவராலே மட்டும்தான் மோட்சத்திற்கு செல்ல முடியும். அப்படி என்றால் இயேசு என்கிற வழியை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதன் அவன் தான் தன்னுடைய வழியில் அவன் பிரயாணிக்கிறானோ அதற்கு தான் ஹமார்டியா என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு என்கிற வழி அவன் விட்டுவிட்டு, இயேசுதான் வழி, அவர்தான் பரலோகத்திற்கு செல்லுகின்ற வழியாக அவர் இருக்கிறார், அவர் மூலமாக தான் பிதாவிடத்திலே சேர முடியும். அப்படி என்று சொன்னால் இந்த இயேசு வேண்டாம், இயேசு தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு இயேசுவை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே மனிதன் தன் வழியை அவன் இன்னைக்கு பிரயாணித்துக் கொண்டிருக்கிறானே, அதற்கு தான் இங்கு சொல்லப்படுகிறது ஹமார்டியா. அப்படி என்றால் அந்த இயேசுவின் வழியை விட்டுவிட்டு தன்னுடைய வேறு ஒரு வழியில் பிரயாணிப்பதுதான் எதற்கு ஹமார்டியா என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதபடி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி, இயேசு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இன்றைக்கு நல்லவர்களாக இருக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள், நான் தான தர்மம் செய்தால் மோட்சத்திற்கு சென்று விடலாம், நான் நல்ல காரியங்களை செய்தால் நான் மோட்சத்திற்கு சென்று விடலாம், நான் நற்கிரியைகளை செய்தால் நான் மோட்சத்திற்கு சென்று விடலாம், நான் நல்லதை செய்கின்றேன், எனக்கு அதுதான் எனக்கு மோட்சத்தை கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி அல்ல, இயேசுவினுடைய வழியில் நடக்கிற பொழுது, காரணம் இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் அவர்தான் வழி, அவராலே மட்டும்தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இங்கு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் நீங்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வருகின்ற பொழுது நான் அவனுக்கு நித்திய வாழ்வை, நித்தியத்தின் மோட்சத்தை தருவேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்தில், நான் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்தில், நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில், நான் அவமானப்பட வேண்டிய இடத்தில் எனக்காக இயேசு எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா தண்டனையும் அவர் எனக்காக ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன்,
அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்கிற நம்பிக்கை நமக்குள் வரும் பொழுது அவர் அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவுகின்றார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகின்ற பொழுது அவர் பரலோகத்திற்கு நேராய் நித்தியத்திற்கு நேராய் அவர் நம்மை நடத்துகின்றவராகவே இருக்கிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தம் இல்லாமல், ஏன் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் கூட பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை, நம் ஆலயத்திற்கு செல்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், நாம் ஜெபிக்கின்றோம், பாடல் பாடுகின்றோம், எல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்க ஜீவிதம் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாதபடி, இது தேவனுடைய வழியை விட்டு ஒருவேளை நாம் வேறு வழியில் நாம் சென்று கொண்டு இருந்தால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகின்ற பொழுது அவர் உங்களை பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்குகிற தேவனாகவே இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறவராகவே இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இயேசு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். எனவே இயேசுவினுடைய விட்டு, இயேசுவின் வழியை விட்டு இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருந்தால் இயேசுவிடத்திலே திரும்புவோம். இயேசு நமக்கு விடுதலை தருவார். நமக்கு அவர் விடுதலை தருகிற தேவனாகவே இருக்கிறார். 2வது காரியம் பார்க்கும் பொழுது அவர் சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவராகவே இருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இந்த பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகவே இருக்கிறது. ஏனென்றால் பாவத்தினுடைய விளைவுதான் அங்கு சாபத்தை கொண்டு வருகிறது. மனிதன் செய்த பாவம், அவனுடைய பாவத்தினுடைய விளைவு இங்கு சாபத்தை கொண்டு வருகிறது. தேவன் அவர் மனிதனை சபிக்கும் பொழுது இந்த முழு உலகத்தையும் அவர் சபிக்கின்றார். அங்கு சபிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே அங்கு பூமியை சபிக்கின்ற பொழுது சொல்லுகிறார், உனக்கு முள்ளும் குறுக்கும் அங்கு முளைக்கும் என்று சொல்லி. முள் என்றால் எதை குறிக்கிறது? முள் நம்முடைய சரீரத்திலே படுகிற பொழுது, நம்முடைய சரீரத்திலே அது குத்துகின்ற பொழுது அது நமக்கு வேதனை தருகிற ஒன்றாக இருக்கிறது. வேதனை தருவது மட்டுமல்ல, அது நம்மை ரத்தம் சிந்த வைக்கிறது, அது நமக்கு வலியை கொடுக்கின்றது, அது நமக்கு வேதனை தருகிறது. அப்படி என்று சொன்னால் சாபமும் அதுதான். சாபம் என்பது நமக்கு வலியை தருகிற ஒன்றாய் இருக்கிறது, அது வேதனை தருகிற ஒன்றாய் இருக்கிறது, அது நமக்கு சமாதானத்தை இழக்க பண்ணுகிறது. சாபம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, மனிதனை அழிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒன்றுதான் இந்த சாபம் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தினுடைய விளைவாக மனிதனுக்கு கிடைத்த பரிசுதான் அங்கு சாபம் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் மூலமாய் உலகம் சபிக்கப்பட்டது, உலகத்திலே அங்கு முள்ளும் குறுக்கும் அங்கு உண்டானது. அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு சாபத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே மட்டுமே முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, கலாத்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திற்கு அங்கு வருகின்ற பொழுது அங்கு வேதம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்படி என்றால் நாம் சபிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலே பாவம் நிறைந்தவர்கள், நாம் அக்கிரமம் நிறைந்தவர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் நீக்கினார், நம்முடைய சாபத்தை எல்லாம் நீக்கினார். அப்படி என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிற பொழுது இயேசு நம்முடைய சாபத்தை நீக்கி நமக்கு சமாதானத்தின் வாழ்க்கையை தருகிறவராய் இருக்கின்றார். 3வது காரியம், பிசாசிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றார். இந்த மேற்சொல்லிய இந்த 2 காரியங்களுக்கும் காரணக்கர்த்தாகவே இருக்கிறது யார் என்று சொன்னால் இந்த பிசாசு தான். மனிதன் பாவத்தில் விழுவதற்கு காரணம் இந்த பிசாசு, மனிதன் சாபத்தில் விழுவதற்கு காரணம் இந்த பிசாசு. இன்றைக்கு இந்த முழு மனுக்குலமும் கவர்ச்சி என்கிற இந்த பாவத்திற்குள் இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறது. பிசாசு இன்றைக்கு கவர்ச்சிக்குள் மனிதனை தன்வசப்படுத்தி இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே அவள் ஏவாள் அந்த பழத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒரு இன்பம், அதிலே ஒரு கவர்ச்சி உண்டானது. இந்த கவர்ச்சியினுடைய விளைவுதான்
அங்கு பாவத்தை கொண்டு வந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே, அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கது விருட்சம் என்று சொல்லி அதன் மேல் அவள் அந்த இச்சித்தாள். இதன் மூலமாய் அங்கு பாவம் அங்கு உண்டானது. அப்போ பிசாசு அந்த பாவத்தை அங்கு கொண்டு வந்ததின் மூலமாய் பிசாசு அவளை ஆட்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகத்திலே கவர்ச்சி, மனிதன் இன்றைக்கு கவர்ச்சிக்குள்ளாக, பாவத்திற்குள்ளாக, இச்சைக்குள்ளாக, மாமிசத்தினுடைய கிரியைகளுக்குள்ளாக இன்றைக்கு மனிதன், இந்த முழு உலகமும் இன்றைக்கு அதற்குள்ளாக இன்றைக்கு இருக்கின்றது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு பிசாசுக்கு கிரியைகளுக்கு இன்னைக்கு அடிமையாக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு என்னிடத்தில் வா, நான் உனக்கு ஒரு மீட்பை தருகிறேன், பிசாசத்திலிருந்து உனக்கு நான் விடுதலை தருகிறேன் என்று அவர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்டும் கூட, சத்தியத்தை கேட்டும் கூட இன்றைக்கு அந்த வசனத்திற்கு செவி கொடுக்காமல் இன்றைக்கு இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சுவிசேஷத்தை கேட்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் இன்றைக்குடைய இருதயங்கள், மனது இன்றைக்கு குருடாக்கப்பட்டு இயேசுவை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாதபடி, இன்றைக்கு உலகத்திற்கு ஏற்றபடி இன்றைக்கு பிசாசுக்கு அடிமைகளாகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகின்றது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறது, பிசாசு நம்முடைய எதிராளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிசாசை நம் கூட்டாளியாக இன்றைக்கு வைத்துக்கொண்டு இன்னைக்கு அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ இயேசுவிடத்திலே வந்தால் நான் உன்னை பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன், உன்னை ஆட்கொண்டிருக்கிற பிசாசு சத்ருவின் கிரியையிடத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். ஏனென்றால் அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை பார்க்கிற பொழுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு நம்மை பாவத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார், சாபத்திலிருந்து நமக்கு விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடைசியாக அவர் நம்மை சத்ரு பிசாசினுடைய பிடியிலிருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய் அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற விடுதலை, மீட்பு இவையாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நாம் ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய சமூகத்திலே வருவோம். இன்னைக்கு நம்முடைய சாபம் நீங்கி, நம்முடைய பாவம் நீங்கி, சத்துருவிடத்திலிருந்து விடுதலை பெற்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமின் இந்த வார்த்தையின் மூலம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்காய் யாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். இப்போ நேசித்தவர் சமூகத்தில் ஜீவிப்பேன் நம்பி என்றும் ஒப்புவிக்கிறேன். இரட்சகரே என் யாவையும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்காய் யாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். இப்போ லோக இன்பங்கள் வெறுத்தேன், இயேசுவே ஏற்றுக்கொள்ளும். ஒப்புவிக்கிறேன், ஒப்புவிக்கிறேன். இரட்சகரே
நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக, தருணத்திற்காக, தயவுக்காக எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 16ஆம் தேதி ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே இந்த பரிசுத்த ஆராதனையின் வழியாக ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இணையதளம் வழியாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கவும் தேவ சமூகத்தில் நாங்கள் நிற்பதற்கும் நீர் எங்களுக்கு தந்த உன்னதமான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை விடுதலையின் நாயகர், நீர் எங்களை விடுதலை ஆக்குகிறவர். நீர் எங்களை ஆண்டவரை பாவத்தில் இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் அநேக நேரங்களில் உம்முடைய வழியை விட்டு நாங்கள் பின்வாங்கி போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போன நாட்கள் உண்டு, உம்மை மறந்து போன நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கிறீர். நானே வழி என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு ஒருவேளை வழி விலகி சென்றிருந்தால் அல்லது இயேசுவே நாங்கள் அறியாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. எங்களுடைய பாவத்திலிருந்து நீர் எங்களை விடுதலை ஆக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவும், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், நீர் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது முழு மனுகுலமும் பாவத்திலிருந்து மீட்படைவதற்காக, முழு மனுகுலமும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக நீர் கல்வாரி சிலுவைகளை மரித்தீர் ஆண்டவரே. எங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரை, சாபத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர் ஆண்டவரே. ஆண்டவரை, மனிதனுக்கு வேதனை தரக்கூடிய ஆண்டவரை, மனிதனுக்கு ஆண்டவரை பலவிதமான வேதனைகளையும் சஞ்சலத்தையும் தரக்கூடிய ஆண்டவரை ஸ்தோத்திரம், இந்த சாபத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் தொங்கி ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. எங்கள் சாபத்திற்காக ஆண்டவரே நீர் சாபமானீர் ஆண்டவரே. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்காக நீர் சாபமானீர் ஆண்டவரே. சத்துருவிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் சத்துருவுக்குள் இருந்தோம் ஆண்டவரே. சத்துருவின் பிடியிலிருந்து எங்களை கிரயத்திற்கு கொண்டீர், எங்களை விலைக்கு வாங்கினீர். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த இணையதளம் வழியாய் இந்த செய்தி ஆண்டவரை கேட்டு ஆண்டவரை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் இருப்பார்களே என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியின் மூலமாய் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை கூடவே இருக்கட்டும். உடைய படைஸ்தலத்தை ஆசீர்வதி, உடைய படைஸ்தலத்தின் அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்த இணையதளத்தில் வாயிலாகவும் கேட்கிற ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய இரட்சணிய சேனையை கர்த்தர் ஆசீர்வதி, இரட்சணிய சேனையினுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதி. அகில உலக இரட்சணிய சேனைக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இந்திய தென்கிழக்கு மாகாணத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மாகாணத்தின் தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த மாகாணத்தில் நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மீடியா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதில் பணி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிப்பட்டவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம், பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரை, இன்னும் சாபத்திலும் ஆண்டவரை கஷ்டத்திலும் துயரத்திலும் சமாதானம் இழந்து வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் அல்லவா, நீ சாபத்தை நீக்குகிற தேவன் அல்லவா. ஒரு நிறைவான சமாதானம் ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்திய தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 79 ஆண்டுகள் ஆண்டவரே முடித்து 80வது சுதந்திர தினத்தை நாங்கள் ஆண்டவரை கொண்டாடி இருக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே ஒரு பெரிய எழுச்சி உண்டாகட்டும். தேசத்தை ஆளுகிறவர்கள் எல்லா மக்களையும் 140 கோடி ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்திலே சேமத்தை கொடும் ஆண்டவர். தேசம் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் மட்டும் மகிமைப்படும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும்
என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.